பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 41வது வசனம் 42வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். கவனிங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற, ஆனா தேவையானது ஒன்றே ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கூறுகிறார். பாருங்க, என்ன அந்த தேவையான ஒன்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. மரியாள் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து அவள் வசனத்தை கேட்டுக்கொண்டாள். ஆனா மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து அவள் யோசனை பண்ணி அவள் கலங்கி கொண்டிருந்தாள், பயந்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த காலை நேரத்துல அநேக காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. தேவையானது ஒன்றே ஒன்றுதான். பாருங்க, இந்த கவலைப்படுறதுல யார் கவலைப்படுவாங்க? வசனம் சொல்லுது, மத்தேயு 6வது அதிகாரத்துல வசனம் சொல்லு, இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள், அவிசுவாசிகள், கர்த்தரை அறியாத மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு நான் என்ன சாப்பிட போகிறேன், நான் என்ன உடுத்த போகிறேன், இதையெல்லாம் அவிசுவாசிகள் கவலைப்படுகிறது. ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுகிறது. பாருங்க, பாதத்துல உட்கார்ந்தா எல்லாம் சரியாயிடுமா நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து வசனத்தை கேட்கறதுனால என் பிரச்சனை எல்லாம் மாறிடுமா நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், 100க்கு 100 உங்க பிரச்சனை மாறிடும். எப்படி கேக்குறீங்களா? பாருங்க, கேள்விப்படுகிறதுனாலே விசுவாசம் வருமா? ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ கேள்விப்படுகிறதுனால, எதை கேள்விப்படுகிறதுனால? ஆண்டவருடைய வசனத்தை நாம் உட்கார்ந்து நாம் கேட்க கேட்க நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கை வந்துடும். இந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனை அது செய்து முடிச்சிடும். அதுதான் சொல்லுது, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அந்த விசுவாசம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் கேட்டீங்கன்னா, நாம் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்க கேட்க நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு நதி புறப்படும். இல்லையா? ஒரு நம்பிக்கை புறப்படும், ஒரு விசுவாசம் புறப்படும், ஒரு தைரியம் புறப்பட்டு வரும். அந்த தைரியம் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை நமக்கு கொண்டு வந்துடும். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறத விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.